ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நான் செடி எப்படி பராமரிக்கிறேன், எப்படி நான் பண்ணுறேன்றதாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, தண்ணி பாருங்க, கலரை பாருங்க. மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி ஊற்றிட்டே உங்களுக்கு வந்து நான் செடி பராமரிக்கிறத காட்டுறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் பயனடைங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் தண்ணியை 1 லிட்டர் அளவாக எடுத்துக்கிறேங்க. அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவிலே சொல்லுவோங்க, அப்படியே கேட்டுக்குங்க. பாருங்க, சிட்டுக்குருவி அதுக்குள்ளே இருக்குது பாருங்க. குருவிக்கு என்னுடைய கார்டன் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. என்னம்மா ஆட்டம் ஆடுதுங்க பாருங்க, உள்ள இருக்குது பாருங்க. அதான் பாருங்க, தெரியுதுங்களா? இல்ல, இலைக்குள்ள மறைச்சிருச்சு பாருங்க, ஓடிடுச்சுங்க. ஊத்துங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து தண்ணியில வந்து ஒரு 10 லிட்டர் பாத்திரங்க இது. அதில் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அளவுக்கு ஊத்துறேங்க. ஏன்னா 1 லிட்டர் அளவு ஊற்றலாங்க, 1.5 லிட்டரும் ஊற்றலாம். நான் வந்து இன்னைக்கு 1.5 லிட்டர் ஊற்றுறேங்க. ஏன்னா அவர் செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லிக்விட் தண்ணி கொடுக்குறேங்க. அது எப்படி கொடுக்குறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இலைங்கெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க. முறு சவுண்டு கேட்குது பாருங்க, நல்லா காஞ்சிருச்சுங்க. இதை வந்து நான் மண்ணுக்குள்ளே வந்து இப்போ வந்து ரொட்டேஷன் பண்ணி விட்டு தண்ணி கொடுக்குறோங்க. நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் செடி வளர்ச்சி கொஞ்சம் சீக்கிரமாவே நல்லா வளருங்க. பாருங்க, பூ பாருங்க, கொத்து கொத்தா இப்படி எடுத்துக்குது பாருங்க. காயும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அதாவது பச்சை கொடி அவர் தாங்க முதல்ல பூ எடுத்திருக்கு. நல்ல கலருங்க. ஒரு சிஸ்டர் கூட சொன்னீங்க, இந்த மாதிரி க்ளோஸ்அப்லாம் எடுக்காதீங்க, கொஞ்சம் தொலைவா எடுங்க அப்படின்ட்டு. க்ளோஸ்அப்ல எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அந்த மண்ணுல என்னென்ன கலந்துருக்க அப்படின்றத நீங்க நல்லா பார்க்கலான்றதுக்கு வேண்டிதாங்க க்ளோஸ்அப் கொடுக்கறது. இப்போ ஒரு விதை நடுறது நான் எப்படி காட்டி தாங்க விதைய நட்டுறேன். அதான் விதை நடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது வந்து தெரியலிங்க, நல்லா காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வேண்டி நம்ம வந்து அந்த விதை நடுறதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்தால் தான் அவங்களுக்கு அது தெளிவாக தெரியுன்றதுனால க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்குறேங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்குவாங்கன்றது கிடையாது இல்லைங்களா? அதனால பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதனால தெரியாதவங்க கற்றுக்கிறதுக்கு தாங்க அந்த வீடியோ. இப்போ தொலைவா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கை, கால், முகம் எல்லாமே தெரியுதுங்க. அதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் க்ளோஸ்அப் கொடுக்குறேங்க, வேற ஒன்றும் இல்லை. செடிகள் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒன்றும் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். செடிக்கடியில் பூச்சி இருக்கா என்னன்றதையும் நீங்கள் வந்து கவனிச்சிக்கலாங்க. அதுக்கு வேண்டி தான் அந்த மாதிரி க்ளோஸ்அப் கொடுக்குறோமோ தவிர மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்ததுங்க, ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்கிறீங்க, கொஞ்சம் லாங்கில் எடுங்க அப்படின்ட்டு. புரியுதுங்க, நீங்கள் டிவியில் பார்க்கறதுனால நிறைய பேர் கொஞ்சம் க்ளோஸ்அப் இருந்தால் கொஞ்சம் அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இல்லை, நான் புரிஞ்சுக்கிற முடியுது என்னால். ஆனால் அந்த விதை நடுறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சா மட்டும்தான் அவங்க எப்படி நடுறதுன்றது தெரியுங்க. அதுக்கு வேண்டி நான் க்ளோஸ்அப் கொடுத்ததுங்க. அது இந்த மாதிரி கிளறி விட்டு நீங்கள் வந்து தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற எருவெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போயிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா எருவு போட்டது அப்படியே இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணி விட்டும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் செடி வந்து நல்லா வளருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை சிறகாவரியும் சிகப்பு சிறகாவரியும் ரெண்டுமே இருக்குதுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேக் நட்டுருக்குறேங்க. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 15ங்க. ஏன்னா அதுவுமே கேட்குறீங்க, அதுக்கு வேண்டி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க. தண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அழகாக வந்து அருமையாக வளர்ந்துக்குங்க செடி. தண்ணியில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஓரளவுக்கு கவனிக்கிறீங்க இந்த தண்ணியை. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இன்னொரு டைமு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியணுங்க. அதுக்கு வேண்டி நான் இன்னொரு டைம் சொல்கிறேங்க. புளிச்ச மாவு, புளிச்ச தயிர், புளிச்ச மோர், அப்புறம் சாதம் வடிக்கிற கஞ்சி தாங்க மெயின் கதாநாயகன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல், பூண்டு சரகு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காய சரகும் அப்படிதாங்க. அதாவது பெரிய கைப்பிடி போட்டால் போதுங்க, ரொம்ப போட வேண்டாம் ரெண்டும். வாழைப்பழத்தோல் மட்டும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. பூண்டு சரகும் வெங்காய சரகும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதுமானதுங்க. அதுக்கப்புறம் மீன் கலவை தண்ணி ஊற்றலாங்க, அவ்வளோதாங்க. இதை மட்டும் நல்லா ஒரு 15 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து புளிக்க வச்சு நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானதுங்க. ஒரு டைம் புளிக்க வச்சுட்டா போதுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க. வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் புளிக்க வச்சா போதுமானதுங்க. கொடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி விட்டுருக்குறேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கம்பிக்கு உள்ளே போக மாட்டேன், நான் மேலே தான் நிற்பேன்னு நிற்கிதுங்க. கம்பி எவ்வளோ கம்பிக்கு இருக்குதுங்க முன்னாடி, ஆனால் கம்பிக்கே போக மாட்டேன்துங்க. எல்லாம் வந்து கூட்டத்தோட கூட்டம் தான் நிற்போம் அப்படின்ட்டு ஒன்றாவே இருக்குதுங்க.
இந்த மாதிரி போய் கொடியில ஏறுங்க அப்படின்னு சொல்லி நாம வந்து வழிநடத்துறதா இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் அவரை செடி பார்த்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்துருக்குதுங்க. நல்லா அறுவடை வருங்க. செடிகளை வளர்க்கறதெல்லாம் ஈஸி தாங்க. ஆனா மெயின்டெயின் பண்ணணுங்க. அதுதான் பெரிய விஷயங்க. செடிய வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கணுங்க நம்ம. எப்படி குழந்தைங்கள கவனிக்கிறோமோ, வேலை வேலைக்கு கவனிக்கிறோமோ, அதே மாரி தாங்க செடிங்களையும். நம்ம வந்து ஒரு தடவ கவனிச்சுட்டோம் போதும் அப்படிலாம் விட முடியாதுங்க இத. இந்த அடி இலைய மட்டும் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. அடி இலை மட்டும் வேண்டாங்க. அடி இலை வச்சாவே உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா, கலரி விட்டுன்னு தாங்க இருக்கேன். எருவுல பார்த்தீங்கன்னா, புளியாங்கொட்டை நெறைய புளியாங்கொட்டைங்க. அந்த எருவுல பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த புளிய மரத்த அடியில கட்டியிருப்பாங்க போல இருக்குதுங்க ஆடு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொட்டையாட அள்ளி அள்ளி நம்மளுக்கு அந்த எருவோட அந்த கொட்டையும் சேர்ந்து வந்துருச்சுங்க இந்த முறை. நெறைய புளியாங்கொட்டை தாங்க முளைக்குது இந்த முறை. புளிய ம புளிய மரத்த மாடி தோட்டத்துல வளர்க்க முடியாது. அதனால நான் வந்து எடுத்துர்றேங்க. வாங்க உங்களுக்கு வந்து எலந்தக்காய் செடி காட்டுறேன். எலந்தக்காய் செடி பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரம்முக்குள்ள வச்சிருக்கிறோம் பாருங்க. 300 லிட்டர் ட்ரம்முங்க இது. நல்லா வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, பூ வந்து நெறைய எடுத்திருக்குதுங்க. காயும் அந்த அளவுக்கு வைக்குங்க இது. அந்த அளவுக்கு வந்து இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரகங்க. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து காய் ஒரு சுமாரா அறுவடை பண்றேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பூ பாருங்க, எந்த அளவுக்கு எடுத்திருக்குதுன்னு. சூப்பரா இருக்குது பாருங்க. சின்ன செடி காய் வச்சிருச்சுங்க. இதுவுமே காய் இருந்ததுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வெயிலும், காத்தும் ஒரே அடியா அடிக்கவும், இதுக்கு தண்ணி பத்தலைங்க. தண்ணி பத்தாத பாருங்க. எவ்வளோ தண்ணி விட்டாலும் பத்தலைங்க. கருகிருச்சுங்க இது. பிஞ்செல்லாம் கருகிருச்சு. இப்ப மறுபடியும் வந்து பூ எடுத்திருக்குதுங்க. அதனால என்ன பண்றது, இதுக்கு 2 நேரம் இப்ப தண்ணி விடுறேங்க. பாருங்க. விட்ட பிஞ்செல்லாம் கருகிருச்சுங்க. இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, ஒரே நேரம் தாங்க தண்ணி விட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் 2 நேரம் தண்ணி விடுறேங்க. ஒரு சிஸ்டர் அது கூட கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ட்ரம்ல உள்ள தண்ணி வந்து சூடு ஏறாதுங்களா உங்களுக்கு? தண்ணி வந்து நீங்க விடும்போது சூடா வருமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எப்படி விடணும்னாங்க, சாயந்தரம் நம்ம மோட்டர் போடணுங்க ட்ரம்முக்கு. காலையிலேயே மோட்டர் போட்டு ரப்பக்கூடாதுங்க. ஈவினிங் வாக்குல நம்ம வந்து மோட்டர் போட்டு ரப்பி நம்ம வந்து தண்ணி விடணுங்க செடிக்கு. அந்த மாரி உங்களுக்கு விடும்போது உங்களுக்கு வந்து ஈட்ட வராதுங்க. ஏன்னா நம்ம போர்லேருந்து ஏத்துறதுனால நம்மளுக்கு வந்து ஈட்டு வராது. நான் அந்த மாரி தாங்க விடுறேன். காலையில மோட்டர் போட மாட்டேன். சாயந்தரம் தான் மோட்டர் போடுவேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்முக்கு ஆன் பண்ணி விடும்போது, நம்மளுக்கு வந்து கூலிங்கா தாங்க தண்ணி வரும். பிளாக்பெர்ரிங்க என்ன அழகா வளர்ந்துருக்குது பாருங்க. கட் பண்ணி விடவும் சட்டைக்கு சட்டைக்கு நல்லா தளைஞ்சிருக்குது பாருங்க. இது எப்ப காய் வைக்கணும் தாங்க பார்த்துட்டு இருக்கேன். நல்லா தளைஞ்சிருக்குது பாருங்க. அதுல பாருங்க கீரை. இதெல்லாம் வந்து ஒரு அரிய வகை கீரைன்னு சொல்லலாங்க. நிலத்துல மட்டும் தாங்க கிடைக்கும் இதெல்லாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பண்ணைக்கீரை, இது பேர் தொய்யக்கீரைன்னுவாங்க. அந்த மாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, போட்டு கடைஞ்சோம்னா, நெய் வாசன மாரி அடிக்குங்க. அந்த கீரையினுடைய அ கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா, நெய் விடாதே நெய் வாசனை வருங்க. அந்த அளவுக்கு மணமா இருக்குங்க இந்த கீரை. கூட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க அத. எல்லா கீரையும் போட்டு கூட்டா கடையறதுங்க. சிறுகீரை, பருப்பு கீரை, அப்புறம் இந்த மாரி கீரை, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இது தொய்யக்கீரைன்னுவாங்க. என்ன பேருன்றது எனக்கு சரியா தெரியலைங்க இது. தெரிஞ்சவங்க கமெண்ட் குடுங்க. அதுக்கப்புறம் பண்ணைக்கீரை, அந்த பண்ணைக்கீரையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ள கலர்ல பூ வருங்க அந்த கீரையில. அது போட்டு கடந்து கடைவாங்க. அந்த மாரிலாம் கடைஞ்சோம்னா, இன்னும் சூப்பரா இருக்குங்க அந்த கீரையினுடைய கடைசல். எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க அந்த கீரை கடைசல். இப்ப அந்த மாரி கிடைக்கிறதில்ல. அப்பா வீட்டு நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கீரைங்க இருக்குங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து செஞ்சு குடுப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வாய்ப்பு வந்து குறைஞ்சறதுனால, என்னுடைய மாடி தோட்டத்துல விளையிற கீரைய தான் என்னால சாப்பிட முடியுது. அப்படிதான் சொல்லணும். பாருங்க, இந்த மாரி நல்லா கெளறி விட்டாங்க பாருங்க. கெளறி விட்டு தண்ணி ஊத்துறது தாங்க. நான் வந்து உங்களுக்கு பழச்செடி கொஞ்சம் அப்படியே காட்டலாமேன்னு காட்டிட்டேங்க. அப்படியே மண்ணுக்குள்ள ரொட்டேஷன் பண்ணி விட்டு, அந்த மேல இருக்கிற எருவெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மண்ணுக்குள்ள போயிடுங்க. அந்த மாரி போம்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு நல்லா அழகா வளருங்க கொடி. கொடிங்க வந்து இப்ப தலைங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வாடுது அப்படின்ற மாரி இருந்தா, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வாடுதுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இருந்துச்சுன்னா நோய் தாக்குங்க. அவரைக்கோட்ல இந்த மாரி இலைங்கலாம் வரதாங்க செய்யும். இதெல்லாமே எடுக்கணுங்க. தலை இவ்வளவு தலை இருக்கக்கூடாதுங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து விட்டுருக்குறேங்க. இந்த 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 அளவுக்குலாம் இலை இருக்கக்கூடாதுங்க கொடிங்க. எல்லாமே வந்து கட் பண்ணணுங்க. ஏன்னா சத்து பூரா பார்த்தீங்கன்னா, இந்த இலைக்கு அதிகமா போகுதுங்க. இவ்வளோ தலை இருக்கக்கூடாது. கொடி மட்டும் தாங்க வளரணும். அடித்தலைங்கலாம் இவ்வளோ இருக்கக்கூடாதுங்க.
நம்ம பார்க்க வளர்க்கல, காய் வைக்க தான் வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேங்க. அதாவது பார்க்க அழகா இருக்குதுங்க. ஆனா வந்து இப்படி விட்டோம்னா, இலை வந்து பார்த்தீங்கன்னா, பூரா சத்தும் இலைய உறிஞ்சிருங்க. இந்த மாரி கிள்ளி போடணுங்க. கிள்ளி போட்டு தான் வளர்க்கணும். பாருங்க வாட்டர் ஆப்பிள் வந்து இன்னும் செடி எடுக்கலைங்க. நெறைய பேர் வந்து இந்த வாட்டர் ஆப்பிளுக்கு வந்து எடுக்காதீங்க, எடுக்காதீங்க. ட்ரம் மட்டும் ஒண்ணு குடுத்துருங்க இதுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ட்ரம் கண்டிப்பா குடுக்கலான்னு தாங்க இத வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு நேரம் இல்லாதனால அப்படியே வச்சிருக்கிறேங்க. அதாவது நல்லா தழையுது பாருங்க. இருக்கட்டுங்க. அடுத்த சீசனுக்குள்ள நான் இத ட்ரம்ல மாத்தி காய் வைக்குதான்னு பார்க்கலாங்க. ஏன்னா இது காய் ஆனா இப்ப பூலாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காய் தான் வரமாட்டேன்து. ஒரு காய் வச்சிருச்சுன்னா நான் வந்து ட்ரம் குடுத்துடலான்னு பார்க்குறேங்க. ஏன்னா காயா மாறுது அப்படின்றது தெரிஞ்சா தான் நம்ம ட்ரம் குடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்குங்க. காயா மாறல அப்படின்னா ட்ரம் குடுத்தும் பிரயோஜனம் இல்லைங்க. அதுக்கு தான் பார்க்குறேன். எங்க வீட்ல வந்து இது வந்து காய் வச்சா தான் ட்ரம்மே குடுக்கணும்னு வச்சுட்டுருக்காங்க. காய் வச்ச பின்னாடி ட்ரம்முக்கு மாத்திக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாங்க அடுத்து உங்களுக்கு சப்போட்டா செடி காட்டுறேன். சப்போட்டா செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க பூ. சூப்பரா பூ எடுக்குதுங்க. நெறைய பூ எடுக்குது பாருங்க. காய் இருந்ததுங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாகி அதுவுமே பார்த்தீங்கன்னா, அது பாருங்க காய் இருக்குது பாருங்க. காய் ஆகுதுங்க. என்ன பண்ணா கொஞ்சம் வெளியில போயிட்டதுனால ஒரு 2 நாள் தண்ணி விடலைங்க இதுக்கு. 2 நாள் தண்ணி விடாததுனால எல்லாம் வந்து செடி பார்த்தீங்கன்னா வாடி, கொஞ்சம் அந்த பிஞ்செல்லாம் அப்படியே கருகிருச்சுங்க. கீழ விழுந்துருச்சு தண்ணி இல்லாத. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம மாடி தோட்டம் வச்சுங்கிறதுனால எங்கேயும் போறதுக்கே இல்லைங்க. எங்க போனாலுமே செடி வாடிடுதுங்க. லெமன் செடியும் அப்படிதாங்க. உங்களுக்கு வீடியோ குடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்க நீங்களும். லெமன் செடி பூரா கட் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணிட்டேங்க. அறுவடை பண்ணிட்டு செடிங்கலாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேங்க. ரொம்ப அடர்த்தியா வளர்ந்ததுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ட்ரிம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்ம ட்ரம்ல வளர்க்கறதுனால கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வளர்த்தோம்னா தான் கரெக்ட்டா இருக்குங்க. சப்போட்டா செடிக்கும் பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி குடுக்குறேங்க. பாருங்க. போதும். 2 ஜக் அளவு குடுத்தா போதுங்க. வெள்ள நாவல் குடுக்கும். வெள்ள நாவலும் பாருங்க, சூப்பரா பூ எடுக்குது பாருங்க. நெறைய பூங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த செடிய. உண்மையிலேயே சூப்பரான செடிங்க. வெள்ளை நாவல் வேணுன்றவங்க நாத்து இருக்குதுங்க. வேணும்னா வாங்கிக்கலாங்க. பாருங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டலாக் வந்துருங்க. சூப்பரா பாருங்க. இதுக்கும் ஒரு 2 ஜக் ஊத்துங்க. ஊத்துங்க. போதும். எல்லாமே அழகா பாருங்க பூ எடுத்திருக்குது. கொய்யா செடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஜக்கு ஊத்துறோங்க. தண்ணி ஊத்துனோம்னா நல்லா மொட்டு எடுக்குதுங்க. நெறைய மொட்டு எடுக்குது பாருங்க. பாருங்க. எவ்வளோ ஹைட்ல எவ்வளோ பெரிய மொட்டு பாருங்க. காய் பாருங்க. காயும் ஆகுதுங்க, பூவும் ஆகுதுங்க. அந்த மாரி நம்மளுக்கு செடி வந்து நல்ல ரகமா அமைஞ்சிச்சுன்னா, நம்மளுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் மாரி அமைஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது தாய் ரகம் நல்லா இருந்தா தாங்க, வே காய்கறியும் சரி, பழங்களும் சரி அறுவடை பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு என்ன வார்த்தை சொல்றேன்னா, தாய் ரகம் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கு. சீரமும் இருக்குதுங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. வீடியோ ரொம்ப லென்த் ஆகுறதுனால வீடியோவ நான் கட் பண்றேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க. பாருங்க. பாய்.